கம்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரை கப்பு வந்து கம்பு எடுத்திருக்கேன். நான் நல்லா க்ளீன் பண்ண கம்பு தான். 1/4 கப்பு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வறுத்துக்கங்க. இது எப்படி வறுபட்டுருச்சு அப்படின்னு தெரியும் அப்படின்னா, அந்த கம்பு வந்து நல்ல வாசமாக இருக்கும். நம்ம அந்த வறுக்கிறப்போ அப்போவே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லா வறுபட்டிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறி இருக்கு. இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி முடிச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், இதை வந்து சலிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க, அவ்வளோதான். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கையிலையோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் அரை கப்பு வந்து தேங்காய் துருவல். நான் வந்து தேங்காயை மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா துருவி சேர்த்துக்கலாம். அரை கப்பு கம்பு எடுத்தோம், அரை கப்பு தேங்காய் துருவல் எடுக்கணும். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்லா வரும் கொழுக்கட்டை. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அரை கப்பு வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை ப்ரௌன் சுகர் இல்லை வந்து மண்டை வெல்லத்தை தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை கப்பு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும். எனக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டது. இதை வந்து இப்போது கரண்டியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தண்ணியுடைய அளவு நம்மளுக்கு தெரியாது. கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இது 3 டேபிள் ஸ்பூன் எனக்கு தேவைப்பட்டது இது பிசைகிறதுக்கு தண்ணி எனக்கு. இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தெரியும்ல, கொழுக்கட்டை ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் தயாராக இருக்குது. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு தண்ணி நல்ல சூடானதுக்கு அப்புறமா இந்த கொழுக்கட்டைகளை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக கொழுக்கட்டைகள் தயாராகிருக்கு. நல்ல வாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த மனமே வந்து சாப்பிடணும் போல் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக கம்மங்கூழ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் நைட்டே இந்த கம்மங்கூழ் பண்ணி வச்சுட்டு காலையில் குடிச்சிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது ரொம்பவும் ஹெல்த்தி. கம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் இருக்குது. இதை வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கப்பு கம்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வறுத்துருக்கேன். சும்மா அந்த கம்புடைய வாசம் வர்ற வரையும் வறுத்தா போதும். நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி நான் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் மொத்தமாக இதை அரைச்சி எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதை வந்து அந்த அரைச்ச கம்பு மாவை நான் 1 டம்ளர் இன்றைக்கி கம்பு மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 4 டம்ளர் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து சூடாகட்டும். அந்த கம்பு மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சின்ன கப்பில் போட்டு அதில் 1.5 டம்ளர் தண்ணி விட்டு 15 நிமிஷம் நான் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது இந்த தண்ணி சூடாகட்டும். சூடான உடனே நம்ம ஊற வச்ச கம்பை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த கம்பு பொடி அரைக்கியில் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கம்பை மட்டும் கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சுத்தப்படுத்திட்டு அப்புறம் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த கம்பு இதையும் ஊற வச்ச கம்பையும் உள்ளே சேர்த்திட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கிளறிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ கை விட்டு கிளறிக்கலாம். இப்போதைக்கு இது கொதிக்கிற வரையும் நல்லா கிளறிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அடியில் வந்து அடி பிடிச்சிரும். முடிஞ்ச வரையும் கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அடி பிடிக்காமல் வரும், நல்லா ஈஸியாக வரும். இது கொஞ்சம் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அது வரையும் இந்த மாதிரி அப்பப்போ நம்ம கிளறிட்டே தான் இருக்கணும். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 15 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருங்க. இது அடிக்கடி கை வச்சு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா கை வச்சு அந்த கரண்டி வச்சு கிளறி விட்டுருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும்.
மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ கையில் தொட்டு பார்க்கலாம் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா வெந்துடணும். கம்பு வந்து நல்லா வேக வச்சிடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா கலக்கிட்டு இன்னொரு 3 நிமிஷம் நல்லா அப்படியே வேகட்டும். இந்த மாதிரி இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுறணும். கம்பங்கூழ் வந்து ரொம்ப ஆறிடணும், ஃபுல்லாக ஆறிடணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவு மோர் சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான் அளவுலாம் இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தேவையான அளவு மோர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக சேர்த்துக்கலாம். மோர் வந்து சேர்த்துட்டு இந்த ஒன்று தான், இந்த கம்பங்கூழ் வந்து சூடாக இருக்கையில் குடிச்சிடாதீங்க. நல்லா சில்லுன்னு இருக்கணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது. இப்போது நம்மளுடைய கம்பங்கூழ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முடிஞ்ச வரையும் நைட்டே கம்பங்கூழ் பண்ணி வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. இல்லை காலையில் பண்ணிவிட்டு மதியம் லஞ்சுக்கு தயிர் சாதத்துக்கு பதிலாக சாப்பிட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட நீங்கள் வந்து வெங்காயம் இல்லை வேறு ஏதாவது ஊறுகாய் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுனாலும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கம்புலேருந்து மாவுருண்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து கொடுங்க. ஸ்கூல்லேருந்து வந்த உடனேவோ இல்லை லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது இனிப்பாக சாப்பிடணுன்னா கண்டிப்பாக இந்த மாவுருண்டை செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து வந்து கொடுக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்பை வந்து நல்லா வறுத்துக்கங்க. அந்த வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல மணம் வரும். அந்த கம்புடைய கலர் மாறும். அப்போ வந்து நம்ம வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போ எடுத்து ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து சலிக்கணும்னு அவசியம் கிடையாது. சலிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல மாவாட்டம் இருக்கும். இதில் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். நம்ம அரைச்சி எப்படி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிங்கனாலும் கொரகொரப்பாக தான் இருக்கும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவுருண்டைக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப்பு வந்து மாவு வந்திருக்கு. அதே கப்பில் 3/4 கப்பு வந்து மண்டை வெல்லத்தை வந்து தட்டி நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த வெல்லத்தை உள்ளே போட்டுட்டு அது லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டுட்டு சிம்லேயே வச்சுருங்க. 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன் நான். இதை தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து பாகு வந்து கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க. அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண மாவு இருக்குல்லையே, அரைச்சி வச்ச மாவை ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து இந்த மாதிரி உருக்கிட்டு இருக்கேன். உருக்கி சேர்த்துக்கோங்க. அந்த சூடாக இருக்கும் இல்லையா அந்த நெய், அந்த சுடு நெய்யை அப்படியே வந்து மாவில் வந்து நம்ம சேர்த்தணும். சேர்த்திட்டு இந்த நெய் வந்து எல்லா மாவுலேயும் படுற அளவுக்கு நல்லா கலக்கிடுங்க. கை வச்சு கூட வந்து நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு அந்த நெய் மாவுடைய எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். அது வந்து ரொம்ப ஆறிட வேண்டாம். மிதமான மிதமான சூட்டை விட கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப போட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவு பார்த்து கரெக்டாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து வந்துடும். இப்போ உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம். சூப்பரான கம்பு உருண்டை ரெடி பண்ணிட்டோம். இதில் ஒரே ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம வெல்லம் பாகு யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ பண்ணின அன்னைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பண்ணின உடனே சாப்பிட கொடுத்தீங்கன்னா பெரியவங்கள்லேருந்து 70-80 வயசு இருக்கவங்க கூட சாப்பிடலாம். ஆனால் இது ஒரு 2 டேஸ் ஆகையில் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த இறுக்கமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான ரெசிபி. இது 4 to 5 டேஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சு ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சிடலாம். இது ரொம்பவும் ஹெல்த்தி.
ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே கொடுக்கலாம், இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மதிய டைமில் கொடுக்கலாம். கொடுத்து பாருங்கள், செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.